Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா iQOO Neo 10. அடுத்து iQOO Neo 10 Pro வரணும், அப்புறம் 10 Pro Plus வரணும், அப்புறம் 10 Pro Plus Max வரணும், அப்புறம் Plus Max அதெல்லாம் வருமா இல்லை டேரெக்டாக நியோ 11க்கு போயிடுமா அப்படின்னு தெரியல. ஆனால் Neo 10R வந்துச்சு, அது அண்டர் 25K ஆஃபரோட சேர்த்து எல்லாம் பார்க்கும்போது அண்டர் 25K செக்மெண்ட்டில் ஒரு சாலிடான கண்டென்ட்டாக இன்றைக்கி இருக்குது. இது வந்து இன்னும் 5000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க. 130K அண்டர் 30K வந்து கார்ட் ஆஃபர் மட்டுமா இல்லை எக்ஸ்சேஞ்சும் சேர்த்து வச்சு கார்ட் ஆஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்சும் போட்டுருக்காங்க. ஏதாவது ஒன்று தான் வந்து அவைல் பண்ண முடியும். எனக்கு இது எப்படி இருக்குன்னா, போக்கோ F6 ரிலீஸ் ஆகும்போது எப்படி கார்ட் ஆஃபரோட 29,999 F7 வருது, அதுக்கு இதுக்கு போட்டி தான் 8S Gen 4. சரி, அதில் ஆனால் 7500 மேட்சா? சரி, ஓகே. ஆனால் அப்புறம் இந்தியாவுக்குன்னு தனியாக எதுவும் மாற்ற மாட்டாங்களே? இல்லையே, போக்கோ சொல்லியிருக்காங்கல்ல இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தாங்க தருவோம், வரும் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா தாங்க தருவோம் அப்படின்னு. சரி, ஓகே, இது அதிசயமாக இருக்குது. சரிங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். என்ன இந்த தடவை பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். எப்பயுமே அந்த iQOOனாலே Neo 10. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இன்ஃபர்னோ ரெட்டு, பயங்கரமாக இருக்குது, ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், 16GB 512GB டாப் அண்ட் மாடல். ஓகே. சார் வேல்யூ வந்து 0.913. இது வந்து ஹெச்ஆர், பாடி சார் வந்து 0.658. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட கம்மி, 10R Neo 10R கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இதில் வந்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க, 0.809 சென்டிமீட்டர், ஸோ 8.09 mm. 8 mm, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறீங்க, சல்யூட். பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளியர் கேஸ் இருக்கும். அது தவிர 120 வாட் டைப் சி பிடி சார்ஜிங், என்ன சார்ஜிங் வேணால் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் எல்லா சப்போர்ட் சார்ஜராடா அது? ஆமாம், ட்ரெயிலே போட்டிருக்கோம். 9 volt 2 amps, 5 volt 2 amps, 11 volt 6 amps, 20 volt 6 amps. அட பாவியலா. ஸோ பிடி சார்ஜர், டைப் சி டு சி. ஆல்ரெடி iQOO வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி பிபிஎஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுவான். ஃபோன்லேயே அந்த சப்போர்ட்லாம் இருக்குது. ஓகே, நைஸ். இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸு. ரைட்டு. ஸோ நம்ம இப்போ ஃபோனுக்கு வரோம். இன்ஃபர்னோ ரெட் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து இவங்க இன்ஃபர்னோ ரெட்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாடி தான். ஆனால் ஒரு மாதிரி ஷேடாக ஃபீல் ஆகுது. வச்சு டேரெக்டாக பார்த்தா ஆரஞ்சு மாதிரி இருக்குது, நீ அப்படி சாய்க்கும் போதெல்லாம் ரெட் மாதிரி தெரியுது. ஸோ பிளாஸ்டிக் பாடி தான், மெட்டல் கிடையாது. ஆனால் மேட் ஃபினிஷ், உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே. ஸோ டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி, ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஓகே. ஸோ டாப்பில் வந்து ஸ்பீக்கருக்கு வந்துட்டு அதுலேயே வந்து இது இருக்கும், ஐஆர் பிளாஸ்டர். ஓகே. அப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கும். பின்னாடி வந்து 2 கேமரா தான், ஒரு 8 MP, ஒரு வந்து 50 MP. சரி, என்ன வர 8 MP 50 MPன்னு இப்படி சுருங்கிக்கிட்டு போகிறாங்க? 1Rல என்ன இருந்துச்சு அதே தான். ஓகே. ஸோ ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. பிளேயில் ஐ ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. எப்பயுமே உங்கள் இருக்கும். ஸ்க்ரீன் எப்பயுமே வந்து ப்ரொஃபஷனல் பிரைட்டு, அடாப்டிவ் கலர் இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே. ரெசல்யூஷன் வந்து 1.5Kல இருந்தது நீங்கள் ஃபுல் ஹெச்டிக்கு மாற்றிக்கலாம். ஓகே. வந்து 1.5Kல தான் வச்சுருக்கேன். ரைட்டு. ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz வரைக்கும் போகும். ஸ்மார்ட் சுவிட்ச் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதுவாகும். ஓகே. டிஸ்பிளே ஃபேஸில் வந்து MEMC இருக்குது. ஆமாம், இப்போ நிறைய ஃபோனில் எம்எம்சிலாம் வரது இல்லையே. 10Rல Neo 10Rல இல்லை, இதில் வந்து MEMC இருக்குது. அது தவிர அந்த விஷுவல் மேனேஜர்ன்ட்டு கொஞ்சம் பூஸ்ட் ஆப்ஸ்லாம் வந்து. உங்களில் எவ்வளோ பேருக்கு ஃபோனில் MEMC இருக்கிறது பிடிக்கும்? கீழே கமெண்ட்ல ஸ்மூத்தாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். பழைய படம்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். அப் டு 5500 nits பீக் பிரைட்னஸ். 4K போடுவோம். 8S Gen 4 தானே? அதெல்லாம் ப்ளே ஆகல 4K. ஆனால் டிமென்சிட்டியில் 8000 சீரிஸ் கூட சில சமயங்களில் சொதப்போம். ஸோ பாட்டம் பெசல் கொஞ்சம் சைட் பெசலோட பெருசாக தான் இருக்குது. ஆனால் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் என்ன பிக்சல் 9 கூப்பிட்றியா? இந்த மாதிரிலாம் பண்ணாத. பிக்சலு, சாம்சங்கு எல்லாத்தோடையும் கம்மியாக தாங்க இருக்குது. ஓகே. ஸோ HBM மோட்லேயே வந்து 2000 nits வரைக்கும் போகும். ஸோ அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பர். ஸோ ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்காட் சென்சேஷன் அப்போ ஸ்காட் சென்சேஷன். ஓகே. இந்த விவோ கைஸ் அவ்வளோதான். ஸோ PWM நேமிங் கூட இருக்குது. 4300 ஹெர்ட்ஸா PWM நேமிங் இருக்குது. பா 4000 தாண்டி போயிட்டாங்களா? ஓ 300 இருக்கா? 200 100 100ல கேட்டு பார்ப்போம். Neo 9 ப்ரோலையும் எதனா வச்சா சொல்லுவாங்க. ஸோ இப்போ 100 நல்லா இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணு. 200
இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இயர்பீஸ் சைடு லவுடாக இருக்குது, பேஸ் இல்லை, பட் வால்யூம் நல்லா இருக்குது இயர்பீஸில். ஃபோன்லேயும் பேஸ் இல்லை, அது மாதிரி தானே இருக்குது, பஞ்சியாகவே இல்லை. இதை விட OnePlus நல்லா இருக்குது. 13R நான் எடுத்துகிட்டு வரேன், என் தப்பு தான். இல்லை 13Rல வந்து நான் திரும்ப 13R நாங்கள் ஒரு ரீவிசிட் கொடுக்க போகிறோம், விக்கியை யூஸ் பண்ண சொல்லுவோம், இல்லாட்டி பார்ப்போம். ஸோ 16GB ரேமுங்க, LPDDR 5X Ultra. சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 16GB கொடுப்பாங்களே, கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. திருந்த மாட்டீங்கல்ல? சரி, ஓகே ஓகே. ஸோ 512GB. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 512GB UFS 4.1. ஆனால் 128 இருக்குது. 128 வந்து UFS 3.1 தான் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த குறையுமே இல்லை, 4nm தான். 8S Gen 3 கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. புரியுது. ஸோ இதுக்கு போட்டி வந்து 9400E அப்படின்னு ஒன்று வருதான். ஆமாம், நாளைக்கு GT 7ல் வரும், அப்புறம் Nord 5ல் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து வருதுன்னு போட்டிருக்கு. யூஐ பொறுத்த வரைக்கும் அதே இந்த யூஐ தான், அதாவது ஃபன் டச் OS. உங்களுக்கு வந்து புது விஷயங்கள்லாம் வந்து இந்த வாட்டி அந்த இமேஜ் எக்ஸ்பேண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எரேசர் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது தவிர இமேஜ் எக்ஸ்பேண்டர் இந்த மாதிரி இதில் எடிட்டிங்லலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேட்டிங்களே 16GB + 16GB. ஸோ 3 OS அப்டேட்ஸு, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. ஸோ இன்னும் மே செக்யூரிட்டி அப்டேட் வரல, கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். மே முடிய போகுது. ஸோ ஏப்ரல் செக்யூரிட்டி அப்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் இருக்குல்ல, ஸோ இது இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டர்புலேஷன், கேம் ஃப்ரேம் இன்டர்புலேஷன்லாம் அது வந்து இருக்குது. ஸோ 144 Hz வரைக்கும் இருக்கும். BGMIயில் வந்து 144 Hz வரைக்கும் போகும். நார்மலாகவே 120 போகுமா, அதுக்கப்புறம் மற்ற நிறைய கேம்ஸில் வந்து 144 போகுமா. அப்புறம் இதனால் இதுவும் விஷுவல்ஸும் வந்து 1.5Kக்கு வந்து அப்கிரேட் ஆகிடுமா. சூப்பர். ஸோ நார்மல் குவாலிட்டிலேருந்து 1.5K குவாலிட்டிக்கு வந்து அவங்களே இது பண்ணிவிடுவாங்க, அப்ஸ்கேல் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ BGMI பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ 43 டிகிரி வரைக்கும் வந்து இதில் போச்சுங்க, ஹீட் போச்சு. ஆனால் 32லேருந்து 43 ஸ்டெபிலிட்டி வந்து 76.7. ஓகே, இது டீசென்ட். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சிப்புக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து டீசென்ட் தான். ஸோ 80 Eliteலாம் வந்து 50 தான், 50ல் சுற்றிக்கிட்டு இருக்கு. 98லாம் யாராவது வராங்களா? 98லாம் GPU சுத்தமாக பவர் இல்லாத ஃபோன்ஸ்லாம் வந்து 98 7300 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 98ல் இருக்கும். ஸோ அப்புறம் கேமரா பொறுத்த வரைக்கும் போடு அல்ட்ரா வைடு. ஸோ 2X 5X 10X வரைக்கும் போகுங்க. ஸோ இந்த வாட்டி வந்து IQ 13ல் இருக்கிற அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் 5X போனாலும் குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாமல் இருக்குது. அந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் சென்சார் வந்து நியூ 10Rல இருக்கிற சென்சார் இருந்தாலும் அதில் 5Xக்கும் இதில் 5Xக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து வீட்டில் தான் இருக்கும். வேணா வந்து டெக்ஸ்டர் நேச்சுரலில் வந்து மாற்றிக்கலாம். சூப்பர். அடுத்தது வீடியோ 4K உண்டு, வீடியோ 4K 60. சூப்பர் மூன் போனால் உங்களுக்கு வந்து 20X வரைக்கும் இருக்கும். அமாவாசையாக இருக்கிறதுனால சூப்பர் மூன் மனசாட்சி இல்லாதவனே. ஸோ 4K 60 FPS வரைக்கும் போகலாம். ரியரில் ஃப்ரண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட்லேயும் 4K 60 FPS கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்கிற? 4K 60 ஃப்ரண்ட்லேயும் போடு. ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் வந்து உங்களுக்கு 4K 60ல் ஒர்க் ஆகும். அல்ட்ரா போனீங்கன்னா 1080p 60ல் வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ போர்ட்ரேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கு. நைட் மோட் சுமார் ஓகே, இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோ சாம்பிள்ஸும் பாருங்க. 4K 30 FPS வீடியோ சாம்பிள், 60 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஜூம் அப் டு 10X வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் இதுலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. EAS இப்படி ஒர்க் ஆகுது. க்ளவுட்ஸ் சன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, NFC இருங்க. ஸோ நெட்வொர்க் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க NFC வந்து நியூ 10Rல இல்லைல்ல, இதில் வந்து NFC இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி போனீங்கன்னா NFC ஆப்ஷன் இருக்குது. சரி, டேப் டு பே எப்படி வருது? டேப் டு பே ஒர்க் ஆகுது. இல்லை, அதான் கேட்குறேன். நிறைய இதில் ஒர்க் ஆகுது. நான் யூஸ் பண்ணுறேன் இதில். அப்புறமா ஜிபே, HDFC ஆப்பு, ஜிபே, இந்த பேஸ் ஆப்பு, ஜிபேலாம் வந்து இது இருக்கும். ஓகே.
ஸோ அடுத்தது இது நெட்ஒர்க்காகவே எக்கச்சக்க ஆண்டனாஸ் வச்சுருக்காங்களாம். பேண்ட்ஸ் வந்து 16 5G பேண்ட்ஸ் இருக்கான். போடு இங்கே 5G+ வருது, 5G+ வருது, விவோ என்ஆர் வருது. ஆமாம். ஸோ இங்கே 5Gலாம் வந்து நல்லா எடுக்குதுங்க. நிறைய இடத்துல 5G வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ நெட்ஒர்க் கால் ட்ராப்ஸு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இல்லை, நல்லாவே இருந்துச்சு. வைஃபை குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. சூப்பரே. அப்புறம் கேம் ஆடும்போதும் வந்து நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கையில் இந்த பிளாக்லாம் ஆகாது, நாங்கள் சுற்றி ஆண்டனா 9 ஆண்டனா 5G ஆண்டனாலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய அதான் கேமுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது கேமிங் சென்ட்ரிக் தான். இந்த நியோ சீரிஸே வந்து கேமிங் சென்ட்ரிக் தான். சரி, இதில் கூகுள் டயலர் தான்ல. அந்த டயலர் இது அவங்க ஒரு டயலர் வச்சுருப்பாங்களே. இதோ ஓ, இதுனா இப்போ கால் ரெக்கார்டிங் இருக்கும்ல. இருக்கும். இதே கூகுள் டயலராக இருந்தால் கண்ணீர் விட்டு கதற வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து 7000 mAh. ஆமாம். கார்பன் சிலிக்கான் வோல்ட் ப்ளூ வோல்ட் பேட்ரி அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து 8 மணி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 6 மணி நேரம் எனக்கு வந்துச்சு. மேக்ஸிமம் வந்து எனக்கு 6 மணி நேரம் வந்துச்சுங்க. என்ன சொல்கிறேன்? 6 மணி நேரம் 1.5 நாள் கிட்ட வந்துச்சு. ஆனால் 10Rல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி 8 மணி நேரம்லாம் வந்துச்சு. மேபி இதில் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பெட்டர் ஆப்டிமைஸ் பண்ண போது. புது சிப்பு தான், இதான் ஃபஸ்ட்டு சிப்பு இந்தியாவிலேயே. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது 6400 தான். ஆமாம், இது 6400லேயே 8 மணி நேரம் வந்துச்சுல்ல. ஓகே. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 120 வாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து 50% ஆகிடும். ஒரு 40 நிமிஷத்தில் 100% ஆகிடுங்க. வா, அவ்வளோதாங்க. 7000 mAh பேட்ரி. முன்னெல்லாம் 120 வாட்டு, 4000 mAh பேட்ரி. இவ்வளோ வேகத்தில் ஏறும், 20 நிமிஷத்தில் ஏறும்லாம் சொல்லுவாங்க. 7000 mAh வரைக்கும் போயிட்டோம் நம்ம அப்படியே லிமிட்ஸை புஷ் பண்ணி. ஓகே, ஸோ இதுவும் ஒரு கேமிங் ரிலேட்டடான ஒரு டிவைஸ் தான். கேமரா சென்ட்ரிக்கான டிவைஸான்னு கேட்டால் ஓரளவுக்கு டீசெண்டாக கேமராவில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இந்த சென்சாரை வச்சுக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா IMX 882 அதே லிட்டியா 600 அதே இந்த சென்சார் தான். இது வந்து இந்த மோஸ்ட்லி ISPயும் இவங்களோட இந்த டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படியோ பூஸ்ட் பண்ணி சமாளிக்கிறாங்க. லோ லைட் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் டே லைட்டில் வந்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் அந்த 32 MP வந்து நல்லா பண்ணுது. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நியோ 10R ஆல்ரெடி இருக்குது, 8S Gen 3 போதும்னு நினச்சா அதுக்கு போயிடலாம். அது போயிடலாம். ஆமாம், அப்படி இல்லை எனக்கு 8S Gen 4 தான் வேணும் நடமுடிக்கிறது வந்து இதுக்கு Q1 சிப்பு, எனக்கு இந்த ஃப்ரேம் பூஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா வந்து இது அப்போ இதுக்கு வரலாம். ஆனால் இதுக்கு டிஸ்பிளே அதோட நல்லா 5500 nits கொஞ்சம் ஓவர் தான். 5500 nits, அவுட்டோர் பிரைட்னஸ் 2000 nits இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அது ஓகே, டைரக்ட் சன்லைட் மோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். 2000 nitsனா ரொம்ப அதிகம் தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்வான்டேஜ். அதே சமயம் காம்படிஷன் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம், GT 7 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் OnePlus 13R ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஆனால் 128 GB ஏன் இன்னும் என்ட்ரி லெவல் வைக்கிறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரில. 10Rலேயே அதான் சொன்னேன். அப்போ 512 எவ்வளோ வரும் கார்ட் ஆஃபர்லாம் போட்டால்? 16 GB 512 GB வந்து 41000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்ட் ஆஃபர் போட்டால் 2000 39,000 16 GB 512. ஆனால் நான் எல்லா கேட்டகரியிலும் வச்சுருக்காங்க. 8 128, இன்னும் 2000 போட்டால் 8 இன்னும் 2000 போட்டால் 12 அப்புறம் 16 512 எல்லா கேட்டகரியிலும் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இது 30,000 எனக்கு கேமிங் ஃபோன் வேணும், என்னால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும் வச்சுக்கோங்க. 10R இருக்குது. 10,000 நான் அவ்வளோ வச்சுக்க. நியோ 10 இருக்குது அப்பயும். ஸோ IP65 ரேட்டிங்ஸ் இருக்குது இதில். ஸோ IP69 68லாம் எதிர்பார்க்காதீங்க. IP65 இதுவே அதானே. OnePlus 13R அதானே. 69 68லாம் என்னன்னு தெரியும் நமக்கு, எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். IP ரேட்டிங் இருந்தாலும் தண்ணியில் போட்டு விளையாடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இது 13Rோட பெட்டரா அப்படின்னா 13R வந்து இப்போ பேங்க் ஆஃபரோடையே வந்து 40,000 கிட்ட போயிடும். OnePlus 13R. ஆமாம், இது எல்லா ஆஃபரும் போட்டால் 512 GB 12/6 வந்து அந்த ப்ரைஸில் இருக்கும். 40,000. அதில் வந்து பில்டு குவாலிட்டி, மெட்டல் ஃப்ரேமு, மெட்டல் கிளாஸு, LTPO பேனலு, அப்புறம் கலர் OS, அதாவது ஆக்சிஜன் OS இந்த மாதிரி விஷயங்கள். அது அப்டேட்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகம். 4 வருஷம் அப்டேட்ஸு, 6 வருஷம் செக்யூரிட்டி, அப்புறம் பெட்டர் கேமரா செட்டப்பு, சென்சார் மெயின் சென்சார் வந்து வேறு. ஸோ காம்படிஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு 128 GB போதும், 8 128 போதும் அப்படின்னா வந்து இதோட வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ போக்கோ வந்தால் தான் உண்டு. போக்கோ F7 வரணும். போக்கோலாம் 128லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. F6க்கு 826 தான் பேஸ். இப்போது அது வந்து ஒரு 35,000 கீழே வந்துச்சுன்னா இது போன தடவை அந்த ப்ரைஸ்க்கெலாம் வந்துச்சுன்னா கில்லராக இருக்கும். அது மறுபடியும் 29,999 ரூபாய்க்கு வந்து 826 ஸ்டார்டிங் அதுதாங்க அப்படின்னாங்கன்னா செம்மையாக இருக்கும்.
சரி பார்ப்போம். GT7லாம் இந்த ப்ரைஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க, எல்லாம் 40,000 கிட்ட தொற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் போன தடவை GT6 எவ்வளோ வச்சு யோசிச்சு பேர் 42,000 43,000 அந்த ப்ரைஸில். அப்போ GT7 என்ன ஆகும்? அதே ப்ரைஸ்க்கு தான் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும், பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணணும், கேமராவில் வந்து ஏதாவது ஒரு 2 உருவி விடணும். இதெல்லாம் பண்ணாதான் கீழே வரும். இவங்க கேமராக்கு அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல, பில்டு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல, மெயின் கேமிங். அவ்வளோதான், கேமிங் சென்ட்ரிக்கு, டிஸ்பிளே நம்ம மல்டிமீடியா சென்ட்ரிக். அதுக்கு தான் இந்த Q1 சிப் வச்சு இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து iQOO Neo 10 பற்றி கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிக்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் கிக்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.